ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்ஜோதி நிலையத்தாருக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அச்சம் தவிர். இந்த தலைப்பை தான் நம்ம இப்போ சிந்திக்க இருக்கிறோம். எல்லாருக்குமே இந்த ஒரு வார்த்தையை பார்த்தோம்னாலே, அதை கேட்டோம்னாலே ஒரு நடுக்கமும் ஒரு பயமும் ஒரு கவலையும் தோன்றும். அச்சம் அப்படின்னும் போது அந்த அச்சம் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க பார்த்தோம்னா, நம்மளுடைய மனதுக்கும் இந்த அச்சத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் இருப்பதாக உளவியலாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது நம்ம நாட்டில் எல்லாத்துக்குமே பயிற்சிகள் இருக்கிறது. அதாவது ஒரு ஸ்கூலில் போய் பசங்களுக்கு பாடம் நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும், அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அது மாதிரி கொடுக்குறாங்க. இது மாதிரி நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும், ஒரு விமானம் ஓட்டணுன்னாலும் சரி, ஒரு ட்ரெயின் ஓட்டணுன்னாலும் சரி, ஒரு பஸ் ஓட்டணுன்னாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கும் இங்கு பயிற்சிகள் அவசியம், அது கட்டாயம். அதனால் அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு அதை செய்யும் பொழுது அதில் எந்த பயமும் இல்லாமல் அந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த அச்சம் அப்படின்றது மன ரீதியாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லும் பொழுது, அதை தவிர்ப்பதற்கு நமக்கு எதனா பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அது மாதிரியான பயிற்சிகள் என்று எதுவுமே இல்லாததுனால தான் நம்ம அடிக்கடி அதற்கு ஆளாகி போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதுக்கான பயிற்சி இல்லை அப்படின்றது. ஏன் நமக்கு பயிற்சி இல்லை அப்படின்னும் போது, அது நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தோணாததுனால நம்ம அதுக்கு பயிற்சி எடுக்கிறது இல்லை. இது பயன்றதுக்கு அதை தடுக்கிறதுக்கெலாம் ஒரு பயிற்சி எடுக்கணுமா அப்படின்னு, இது நம்ம சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வேற எதுக்குன்னா பயிற்சி எடுக்கிறோமோ இல்லையோ, இதுக்கு கண்டிப்பாக பயிற்சி எடுக்க வேண்டும். இதை நம்ம ஒரு விதமான பயிற்சியை நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம்னு சொல்லலாம். அதாவது பிரார்த்தனை மூலயமா நம்ம இந்த பிரார்த்தனை செய்வது, நம்மளோட கவலையை போக்கிப்பது அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சியின் ஒரு அம்சம்தான். இப்போது ஜென்ரலாக சாதாரணமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்து வழிபாட்டு முறையே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கோயிலில் ஒரு அம்மனோ இல்லை பிள்ளையாரோ இல்லை முருகரோ இது மாதிரி ஏதோ ஒரு சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம், அதாவது வணங்குறோம். அதாவது எனக்கு இது மாதிரி ஒரு பயம் இருக்குது, இந்த பயத்தை நீ தான் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அந்த வழிபடுறீங்க இல்லையா, அந்த கடவுள்லாம், அந்த கடவுளே ஒரு கெட்டப்பில் இருப்பாங்க. என்ன கெட்டப்பில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த அம்மனோட தலையில் பாம்பு குடிக்கொண்டிருக்க மாதிரி ஒரு உருவகம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட சிவபெருமான் பார்த்திங்கன்னா அவரோட கழுத்தில் பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதே மாதிரி நம்மளோட பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா அவரோட பெல்ட்டே பார்த்திங்கன்னா பாம்பு தான். இது மாதிரி ஒரு உருவகங்களை அமைச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன சின்னதாக ஒரு கான்செப்ட் அப்படின்றாங்கன்னா, அதாவது ஒரு வார்த்தை உண்டு சாதாரணமாக, இந்த சிங்கம் புலி அப்படின்ற ஒரு விஷயத்தை விட இந்த பாம்பு அப்படின்னு சொன்னால் படையும் நடுங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டு. அதாவது அந்த பாம்புன்ற ஒரு ஃபீலிங்க்கு எல்லாருமே பயப்படுவாங்க அப்படின்னு. இப்போது நான் ஒருத்தர்கிட்ட நான் தைரியம், எனக்கு தைரியம் வரணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க தைரியசாலியாக இருந்தால் தான் நான் அவங்கள்ட்ட போய் வேண்ட முடியும், பிரார்த்தனை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன், அந்த கண்டிஷன். அப்போ அந்த கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம என்ன, அந்த சாமிகள்லாம் எப்படி உருவகப்படுத்தி வச்சுருக்காங்கன்னா,
ஒருத்தருக்கு வந்து அந்த பாம்பே வந்து பெட்டு மாதிரி, ஒருத்தருக்கு அதுதான் கிரீடம் மாதிரி, ஒருத்தருக்கு அதுதான் பெல்ட் மாதிரி உருவகம் பண்ணி வச்சுருக்கும்போது, நான் ஒரு விஷயத்துக்காக பயப்படுறேனே, பாம்புன்னா நான் பயப்படுறேன் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தையே அவங்க ஒரு அணிகலனாக வச்சுருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் கேட்குறத அவங்களால செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பாவனை, அதாவது ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இது இருக்குது. அது வந்து நம்ம சொல்ல போனோம்னா அதுவும் அந்த ஆன்மீகத்தில் இந்த பாம்புன்ற ஒரு விஷயம் வந்து நிறைய விஷயங்களுக்கு சொல்லப்படுது. அதாவது இந்த கான்செப்டில் நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த பாம்பையே உங்களோட அணிகனெல்லாம் வச்சுருக்கும்போது என்னோட பயத்தை உங்களால் போக்க முடியும், நான் வேணுன்னா அது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இது மாதிரியான பயிற்சியை மட்டும்தான் நம்மளால் வச்சிருக்க முடியுது. இந்த நம்மளோட அந்த நாகம் அப்படின்றதுக்கூட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகத்தில் அதை வந்து குண்டலினி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா குறிக்கிறாங்க. அதாவது இந்த குண்டலினி ஆற்றல் அப்படின்றத வந்து அதை உருவகம் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து அந்த நாகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அது என்ன ஒரு கான்செப்ட்னா, நமக்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபரிதமான சக்தி இருக்கிறது. அதுக்கு வந்து பேர் வந்து குண்டலினி. அந்த குண்டம் ப்ளஸ் அலின்னு சொல்கிறோம். அதை குண்டம்னா நெருப்பு, அலினா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தமானது அப்படின்ற மாதிரி. அந்த அந்த எனர்ஜி அப்படின்ற அந்த எனர்ஜி பார்ட்டிக்கலை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஆன்மீகத்தில் அது வந்து ஒரு நாகம் மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம அந்த எனர்ஜி வந்து நமக்குள்ள, அதாவது என்னன்னா அசையாமல் இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி அப்படியே இருக்குது. ஆனால் அது இப்போ நம்ம பாம்பு வந்து ஒரு நேரத்தில் அது அசையாமல் படுத்திருக்கும் போது அது கயிறானும் தெரியாது, பாம்பானும் தெரியாது, அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு அசையும் தன்மை ஏற்படுத்தினால், அதாவது அது ஒரு அசைகிற மாதிரி இருக்கும் பொழுது அதோட எழுச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வளைஞ்சி நெளிஞ்சு அந்த படம் எடுத்து நிற்கிது பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஷேப்புக்கு வரும். அதே மாதிரி நம்மளோட அந்த குண்டலினி சக்தின்றது நம்ம உடலில் வந்து இருக்குது. அது வந்து அசையாமல் இருக்கும்போது, அதாவது அது ஆக்டிவேட் ஆகாத போது அப்படியே நம்மளோட அழுத்தமாக இருக்கிற மாதிரி, அதை வந்து ஆக்டிவேட் பண்ண அது ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் எழும்பி நின்று நம்ம துரியம் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம மனவளக்கலையில் சொல்லும் பொழுது அதற்கான பயிற்சிகள்லாம் வந்து நிறைய கொடுக்குறாங்க. அதாவது ஆகினை, அதாவது நம்மளோட மெடிடேஷன் பண்ணும்பொழுது நம்மளுடைய பிட்யூட்ரி கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணணுன்னாலும் இந்த ஆகினைன்ற அந்த சக்கராவை நீங்கள் சுழல விடும் பொழுது அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் கட்டுப்பாட்டு மையம் வந்து அதுதான். ஸோ நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணும்பொழுது உங்கள் உடல் உங்களுக்கு கட்டுக்குள் வந்துவிடும். அதே மாதிரி பீனியல் கிளாண்ட், அதாவது நம்மளோட துரியம்ன்ற மாதிரி சொல்லுவோம், அது என்ன அப்படின்னா உங்களுடைய மனதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வரத்துக்கு அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இந்த குண்டலினி அப்படின்னு சொல்கிறது அந்த ஆற்றல் எங்கே இருக்குன்னா மூலாதாரத்தில் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்மளோட ஜெனட்டிக்ல பார்ட்டிக்கல் அந்த இடத்துல இருந்து அது எழும்பி இது வரைக்கும் நிற்கும் பொழுது நம்ம அந்த எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த கான்செப்டை தான் ஆன்மீகத்தில் நாகம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நம்ம எந்த விதமான வச்சுருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து ஒரு விஷயம் என்ன தெளிவாகுது அப்படின்னா, நம்முடைய மனத்திற்கும் இந்த அச்சத்திற்கும் மிகுந்த சம்பந்தம் இருக்கிறது. இப்போ எல்லாத்துக்கும் எப்படி பயிற்சி கொடுக்கணுமோ அதே மாதிரி இந்த அச்சத்தை வெல்வதற்கும் நமக்கு பயிற்சிகள் அவசியப்படுகிறது அப்படின்றது தான். ஏன்னா நம்மளோட ஜென்ரலான விஷயம் வந்து ஒரு மகள் அச்சப்படலாம், ஒரு மனைவி அச்சப்படலாம், ஆனால் ஒரு தாய் அச்சப்படக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை. என்ன அப்படின்னா, ஒரு மகளாக அச்சப்படும் போது அது பெருசாக பாதிப்பை கொடுக்காது, ஒரு மனைவியாக அச்சப்படும் பொழுது அது பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஆனால் ஒரு தாயாக அச்சப்படும் பொழுது அவர்கள் எந்த ஒரு பயத்துக்கு ஆளாகிறார்களோ அந்த பயம் அவர்களுடைய குழந்தைக்கு அதிகப்படியான பயத்தை கொடுக்கும். அதனால் ஒரு தாய் வந்து அச்சப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, நம்ம எப்படி அச்சப்படாமல் இருக்கலாம், நம்ம எப்படி இந்த பயத்தை வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளால் பயத்தையும் வெல்ல முடியும். இதனால தான் முதல்லையே வந்து நமக்கு சாதாரணமாக நம்மளோட கவி சொல்லிட்டாரு, அச்சம்
தவிர். ஏன்னா அச்சம்ன்றது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டா இன்னும் நமக்கு வந்து அது இன்னும் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தரப்போகிறதில்ல. அதனால தான் அவர் சொல்லும்போது வார்த்தையே என்ன வரும்னா, அச்சமில்லை அச்சமில்லை இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், அப்புறம் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பது எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்வார். அப்போ எனக்கு ஏன் நான் அதுக்காக பயப்படணும், எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப பயம் வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயம். அதாவது அது வந்து உண்மைன்றதை விட அதை வந்து நம்ம கற்பனை பண்ணி அதிகமாக பண்ணிக்கிறது தான் நிறைய நேரங்களில் நடக்குது அப்படின்னு. இதுக்கு சாதாரணமாக ஒரு உதாரணம் சொல்லலாம். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சென்னையிலே கூட பார்த்திங்கன்னா பெருமழை, அது மாதிரி நிறைய மழை பெஞ்சு நிறைய சேதாரம் அதெல்லாம் நடந்தது. அப்படி இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, ஒரு ரொம்ப கொஞ்சம் நல்ல வசதி படைத்தவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மழை வர சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் ஒரு 2 days முன்னாடி அவர் காசி யாத்திரை கிளம்பியிருக்காரு. அங்கே போயிட்டார். போனோடனே இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நல்ல மழை வந்தது இல்லையா, 2 நாள் 3 நாள் தொடர்ந்து மழை பெய்யும் பொழுது இங்கே எல்லா சாலைகள்லாம் மூடிடுச்சு, அந்த ரோடெலாம் கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி எந்த போக்குவரத்தும் இல்லை, எல்லாமே நடந்தது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் குடியிருந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் அவரோட வீடு உட்பட எல்லாமே முழுகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனால் அவர் இருக்கிறது வந்து காசியில். அவரோட வீடு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபோன்லாம் வந்து கனெக்ஷன்லாம் கட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அவருக்கு அதை சொல்ல முடியல. ஸோ அவர் அங்கே காசியில் வந்து அந்த வழிபடும்போது இங்கே இந்த விஷயம்லாம் நடந்துடுச்சு. அதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஃபோன்லாம் ஒர்க் ஆகாததுனால அவரால் ட்ரை பண்ண அவருக்கு கிடைக்கல, அந்த நியூஸ் போய் சேரலை. அவர் ரிட்டன் திரும்ப காசியிலேருந்து சென்னைக்கு வராரு. வர டைமில் ஓரளவுக்கு இங்கே கொஞ்சம் நிலமெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் என்ன சொல்கிறது லைன் போகிற அளவுக்கு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து விஷயம் போயிருக்கு. அதாவது உங்களோட வீடு வந்து முழுசாக இடிஞ்சு விழுந்துடுச்சு, இருக்கிற பொருள்லாம் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு பாஸ் ஆகிருக்கு. அதாவது அந்த விஷயத்தை அவரை ட்ரெயினில் ஏறியிருக்காரு. ட்ரெயினில் ஏறினோன்னா அவரோட சிக்னல் கிடச்சி அவரோட ஃபோனில் இது மாதிரி விஷயம் வந்தோடனே உடனே அவருக்கு வந்து அட்டாக் வந்துட்டுருக்கு. அதாவது இன்னும் எவ்வளோ நாள் நான் சேர்த்து வச்ச வீடு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் வந்துடுச்சு. இப்போ இந்த ஒரு சின்ன விஷயந்தான் இது, அதாவது நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்த விஷயந்தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பிரயாணப்படுதுன்றதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, நமக்கு பிரச்சனை வந்து நம்மளை வந்து பாதிக்கிறது கிடையாது, அந்த பிரச்சனை பெருசாக நடந்ததுனால நம்ம பாதிக்கப்படுறது கிடையாது, அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய மனநிலை நமக்கு இல்லாததுனால தான் நம்ம பாதிக்கப்படுறோம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனை நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து காசியில் அவர் வழிபடும் பொழுது நடந்த பிரச்சனை தான் அது. பிரச்சனைன்றது என்ன, அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுந்தது, அது நடந்தது அன்னைக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையால் இவருக்கு எதனா ப்ராப்ளம் வந்திருக்கணும் அப்படின்னா அவருக்கு அந்த காசியில் இருக்கும் பொழுது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கணும். ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் நடந்து முடிஞ்சு அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து 2 days கழித்து தான் கிடைக்கிது. அதுக்குள்ளே அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த விஷயத்தை இப்போ தான் அவர் கேள்விப்படுறார். அப்போ பிரச்சனை நடந்து 2 நாள் ஆயிடுச்சு இல்லையா. ஆனால் அந்த கேள்விப்படும் பொழுது அவரால் அந்த மனதால் அதை தாங்கிக்க முடியல, அதனால் உடனே அட்டாக் வந்துட்டுருக்கு. அப்போனா நம்மளுடைய மனம் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளாத பொழுது நம்மளால் அதை வந்து தாங்கிக்க முடியாததுனால நம்ம வந்து பிரச்சனைக்கு ஆளாகிறோம். அதாவது பிரச்சனையால் நம்ம பிரச்சனைக்கு ஆளாகிறது கிடையாது, பிரச்சனையை தாங்கிக்க முடியாததுனால தான் நம்ம பிரச்சனையில் ஆளாகிறோம் அப்படின்ற கான்செப்ட் தான். ஏன்னா இது வந்து நம்ம சொல்லும் பொழுது கொஞ்சம் எப்படின்னா நம்ம ஒரு விரிந்த மனநிலையில் தான் இதை வந்து நம்ம நோக்கணும். எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட மனம் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஏன்னா நம்மளோட விஷயமே என்னன்னா நமக்கு அதுக்கான தெளிவுகள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் அதில் வந்து நம்மளை உடன்பட்டு அதில் வந்து சிக்கி தவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. இப்போது நம்மளோட விஷயத்திலே சொல்லுவாங்க, நீ ஏன்பா எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்க அப்படின்னோடனே, என்ன மாதிரி நீ கவலைப்பட்டாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம யார்ட்டுனா போய் ரொம்ப ஏன் கவலைப்படுறீங்கன்னு நம்ம கேட்டால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் கஷ்டம் உனக்கு வந்தால் தான் தெரியும், நீ வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன் இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறானா, சரிப்பா நீ கவலைப்படுறல, இந்த கஷ்டத்துக்காக கவலைப்படுறல, இந்த கவலைப்படுறதுனால இந்த கஷ்டம் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எப்படி நான் கவலைப்பட்டால் அந்த கஷ்டம் சரியாக போயிடுமா, அது எப்படி சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த கேட்டவர் சொல்கிறாராம், நீ கவலைப்படுவதனால் இந்த கஷ்டம் சரியாக போகாது, அப்படி என்றால் நீ கவலைப்பட்டு என்ன பலன் அப்படின்னு கேட்குறான். ஒருவேளை நீ கவலைப்பட்டு இந்த பிரச்சனையை தீர்த்தினா பரவாயில்ல, உட்காந்து கவலைப்படு, ஒரு நாள் நான் 2 நாள் நான் 10 நாள் கூட உட்காந்து கவலைப்படுன்னு சொல்லலாம். ஆனால் நீ கவலைப்படுறதுனாலே அந்த பிரச்சனை தீர போகிறது இல்லைன்னா நீ கவலைப்பட்டு மட்டும் எல்லாம் பயன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சரி, அடுத்த ஒரு விஷயம், இதில் கவலையில் வந்து 2 கான்செப்ட் தானே. ஒன்று கவலைப்பட்டு அதை சரி பண்ணிக்கணும். சரி, நான் கவலைப்படுறதுனால அந்த பிரச்சனை சரியாகும்பா அப்படின்னா, அப்போனா அந்த பிரச்சனையை சரி பண்ணுற அளவுக்கு உனக்கு மனநிலை இருக்குது அப்படின்னா அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? அந்த பிரச்சனையை வந்து உன்னால் சரி பண்ணிட முடியும் இல்லையா? அப்போ அதுக்காக நீ ஏன் நம்ம எதுக்கு கவலைப்படணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வைக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த கவலைகள் வந்து என்னன்னா ஒரு கற்பனையானது, அதாவது அது வந்து கற்பனை வலை அப்படின்னு தான் அதை சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்து யூகிச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளோட மனம் விரியணும்னு சொல்கிறாங்கல்ல. இந்த உலகத்தில் நம்ம ஈஸியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் அப்படின்றாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள பழகுங்கள், மாற்ற முயலாதீர்கள் அப்படின்றது தான் இதோட கருத்து. அதான் ரொம்ப நிம்மதியாக வாழணும்னா இதுதான் இருக்கிறதுலே ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஓஷோ கதையில் கூட வரும். ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அந்த ஏழை விவசாயிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை இருந்தது, வெண்ணிறமான குதிரை இருந்தது. அந்த குதிரையை வந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது தேவலோக குதிரையா அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக இருக்கும், அந்த அளவுக்கு அதோட அழகும் சரி ஸ்டாமினாவும் சரி அந்த அளவு இருக்கும் அதுக்கு. அப்படி இருக்கும்பொழுது அதை பார்த்து வியக்காத ஆளே கிடையாது. அது வந்து அந்த குதிரையை வந்து அந்த ஏழை விவசாயி வச்சுட்டு இருந்தார். அப்படி வச்சுன்னு இருக்கும்போது அந்த ஊர் ராஜாக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை மேலே ஒரு கண்ணு. அவர் வந்து என்னன்னா, நீ வந்து இந்த குதிரையை எனக்கு விற்றுறேன், நான் வாங்கிக்கிறேன், நீ எவ்வளோ பொருள் கேட்டாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த குதிரை ரொம்ப அழகானது. அது மாதிரி ராஜாவும் கேட்டிருக்காரு, நீ இந்த குதிரையை வேணா வாங்கிக்கிறியா, அதான் இந்த குதிரையை நான் வாங்கிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ வந்து அந்த விவசாயி வந்து சொல்லியிருக்காரு, இந்த குதிரையை வந்து நான் குதிரையாக பார்த்தேன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், ஆனால் இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நபராக தான் நான் அதை பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது வீட்டு நபரை யாருன்னா விற்பாங்களா, நான் எப்படி விற்க முடியும், அதனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ராஜாவும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இது கொஞ்ச நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து இவர்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி ராஜாவே விலைக்கு கேட்டிருக்காரு, நீ வந்து இவ்வளோ ஏழையாக இருக்க, நீ வந்து அதை விற்றினா எவ்வளோ பணக்காரனாகலாம், எவ்வளோ உன்னோட வாழ்க்கையை வந்து நிம்மதியாக வாழலாம், நீ அதை விட்டுட்டியே, உன்னோட புத்திசாலித்தனம் இவ்வளோதானா, நீ இவ்வளோமோ ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இழந்துட்டியே அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அப்போ அந்த விவசாயி சொன்னார், இப்போதைக்கு அது என்னோட வீட்டில் ஒரு நபர், அந்த அளவுக்கு நான் யோசிச்சு வச்சுருக்கேன், ஸோ அது மட்டும் எனக்கு அந்த சந்தோஷம் போதும், நான் அது படியே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிரையே காணாமல் போயிடுச்சு. அதாவது அவர் கொட்டகையில் அடைச்சி வச்சுருக்காரு. கொட்டகையில் அடைச்சி வச்சோன்னா அந்த கொட்டகையில் இல்லை. அப்போ திரும்ப அதே மாதிரி அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து வந்து சொல்கிறாங்க, பாரு நாங்கள் அப்பயே சொன்னோம்ல, நீயே ஏழை விவசாயி, அதுக்கேற்ற கொட்டகையை அமைச்சு அதை பராமரிக்கிற அளவுக்கு உனக்கு திறனும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ அப்பயே ராஜா கேட்கும் போதே கொடுத்துருக்கலாம்.
உன் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி தான் நீ ஒரு பொருளை வச்சுருக்கணும். நீ இப்படி பண்ணிட்டியே, இப்போ பார் உனக்கும் இல்லாமல் போச்சு அவருக்கும் இல்லாமல் போச்சு, நீ இன்னும் நஷ்டப்பட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி போய் கேட்டாங்களாம். அப்போ அந்த விவசாயி சொன்னாராம், இப்போ பொறுத்த வரைக்கும் இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, கொட்டகையில் அடைச்ச குதிரை இல்லை, அவ்வளோதான். இப்போதைக்கு நடந்தது இதையும் நான் ஏற்றுக்க தான் வேணும், நான் ஏற்றுக்கிறேன். இதனால் எனக்கு கஷ்டமும் இல்லை, அதே சமயத்தில் சந்தோஷமும் இல்லை. நான் இதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான் என்னோடய பொறுப்பு, நான் அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அவரை உண்மையுமே நல்லா அதாவது அவரோட வயசு ரொம்பவே ஏறி போச்சு. அவர் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சுட்டு இருக்கார். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த காணாமல் போன குதிரை பார்த்திங்கன்னா அது வந்து காட்டுக்கு போயிருக்கு. அதோட ஜாதி குதிரைகளை ஒரு 10 குதிரையை சேர்த்து கூட்டின்னு வந்துடுச்சு இவங்க வீட்டுக்கு. இது மாதிரி ஒரு நாள் நடந்தது. அதாவது ஒரு குதிரைக்கே அந்த ராஜாவே வந்து கேட்டார் இல்லையா, இது மாதிரி ஜாதி குதிரைகள் ஒரு 10-15 வந்தோடனே என்ன சொல்கிறது, ஊரே வந்து என்ன பெரிய, நீ சொன்னது உண்மைதான், எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி நீ ஒரு குதிரை வச்சுன்னு இருக்கும் போதே ராஜா வந்து அதை கொடுத்துட்றியான்னு கேட்டார். இப்போ இத்தனை குதிரை இருக்குது, அப்போனா நீ எவ்வளோ பெரிய பணக்காரன், உனக்கு இன்னும் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இது, ரொம்ப எங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சந்தோஷத்தை பகிழ்கிறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இந்த குதிரை ஒரு 10 குதிரையை கூட்டிகிட்டு வந்தது, இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன், இதை நான் அனுபவிக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து எனக்கு எதுவும் தெரியாது, இது நல்லதானும் தெரியாது, எனக்கு கெட்டதானும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன நடந்திருக்குன்னா, அவரோட பையன் வந்து அந்த குதிரை நிறைய இருக்கிறதுனால அதுங்களுக்கெல்லாம் வந்து போர் பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறான். அது மாதிரி அதுங்களை வந்து பயிற்சி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவன் வந்து அந்த குதிரையிலேருந்து தவறி விழுந்துடும் போது அவனோட கால் வந்து முடமாயிடுச்சு. அதாவது அவனோட எலும்பு வந்து பிசங்கிடுச்சு. அதனால் அவன் வந்து நடக்க முடியாமல், ஒரு கால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்போ திரும்ப அதே ஊர்ஜனங்க வந்து, என்னப்பா இது, உனக்கு என்ன சோதனை மேலே சோதனை வருது, உனக்கு இருந்ததே ஒரே ஒரு பையன் பார்த்தா ஒருத்தன் தான், இதெல்லாம் வந்து குதிரைங்க, ஆனால் அந்த குதிரையால் உன் பையனோட காலே உடஞ்சி போச்சே அப்படின்னு சொன்னோன்னே, நீ வந்து ரொம்ப பாவப்பட்டவன் தான், உனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, அப்பயே அந்த விவசாயி சொன்னது என்னென்னா, அதாவது ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு இந்த புத்தகத்தை முழுசாக படிச்சுட்டேன்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியாதோ, அதே மாதிரி இந்த விஷயம் நல்லதா கெட்டதான்னு என்னால் எப்படி சொல்ல முடியும், அதனால் இதை நான் அனுபவிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த விவசாயி சொன்னாராம். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த அரசர்கிட்ட வந்து ஒரு உன்னன் ராஜா வந்து சண்டை போட வந்திருக்காரு. அப்படி வரும்போது நிறைய இளைஞர்கள்லாம் தேவைப்பட்டாங்க போருக்கு அழைச்சிட்டு செல்றதுக்கு. அப்படி அழைச்சி செல்லும்போது மற்ற எல்லா இளைஞர்களும் போயிட்டாங்க, இந்த பையனை தவிர. ஏன்னா இவன் மட்டும் முடமாக இருக்கிறான் அப்படின்றதுனால அவனை மட்டும் விட்டுட்டு மற்றவங்களாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ திரும்ப அந்த ஊர்ஜனம் வந்து சொல்லுது, ஐயோ நம்ம போகிற போர் வந்து ரொம்ப பயங்கரமான போர், கண்டிப்பாக வந்து எதிரி நாடு வந்து பலமிக்க நாடாக இருக்கிற மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது போகிற பசங்கள்லாம் திரும்ப வரப்போகிறதில்ல, ஆனால் உன் பிள்ளையாவது உன் கூடவே இருக்கிறான், நீ சொன்னது இன்னமும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்போவும் திரும்ப அந்த விவசாயி சொன்னாராம், இப்போதைக்கு என் பையன் என் கூட இருக்கிறான்றது உண்மை, இதை நான் அனுபவிக்க போகிறேன். ஆனால் வந்து எப்பயுமே நம்மளோட பாட்டு எப்படின்னா, ஒரு புத்தகத்தில் இருக்கிற ஒரு பக்கத்தை படிச்சுட்டு முழு புத்தகமும் படிக்காமல் ஒரு பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு முழு புத்தகமும் படித்தேன்னு சொல்கிறது எப்படியோ, அதே மாதிரி ஒரு வார்த்தையை மட்டும் படிச்சுட்டு இந்த பக்கத்தை ஃபுல்லாக படிச்சுட்டேன்னு சொல்கிறது எப்படியோ, அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையை ஃபுல்லாக யாராலையுமே படிக்க முடியாது. இந்த வாழ்க்கையில் எது உண்மை, எது பொய், எது சந்தோஷம், எது துக்கம் அப்படின்றதையே நம்மளால் நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை என்பது நாம் வாழ பிறந்தது, அதை நாம் வாழ வேண்டுமே தவிர அதை வந்து ஆராய்ச்சி பொருளாக மாற்றக்கூடாது. அப்பொழுது நாம் அனுபவங்களிலிருந்து தள்ளி போய் விடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா ஒரு கதை. இதில் என்னன்னா, நீங்கள் வந்து நம்மளோட சிச்சுவேஷன் வந்து இந்த உலகம் வந்து ஆல்ரெடி நமக்கான ஒரு டிசைன் போட்டு ஒரு கேரக்டர் வைஸ் நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ நம்ம அதில் தான் நம்ம வாழ போகிறோம். அப்படி வாழும் பொழுது இந்த தேவையில்லாத அச்சத்தையும் பயத்தையும் நம்ம கூடவே வச்சுக்கிட்டு வாழணுன்ற அவசியமே இந்த வாழ்க்கைக்கு கிடையவே கிடையாது. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனே கிடையாது. ஏன்னா நம்ம வாழ போகிறது எதோட வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனதோட தான் நம்ம எப்பயுமே வாழ போகிறோம். நம்ம அந்த மனதை நம்ம கூட வச்சுக்கிட்டே தான் நம்ம வாழ போகிறோம்.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மனதை வந்து எந்தெந்த அளவுக்கு நம்ம வந்து பரிபூர்ணமாக தூய்மையாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுட்டு வாழும்பொழுது தான் இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த மனம்ன்ற ஒரு விஷயத்தில் நமக்கு தேவையில்லாத கவலையையும் பயத்தையும் இது மாதிரி நிறைய கோபம், பேராசை, சினம், இது மாதிரியான பற்று இதெல்லாம் வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மனம் கனமாகி போகும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் நம்முடைய வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்வது என்பது முடியாத காரியமாக மாறிவிடுகிறது. அதனால தான் இதில் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு இதுக்கும் பயிற்சிகள் அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கவலையை ஜெயிக்கிறது கூட இது வந்து ஒரு பயிற்சியால் நடந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா பயிற்சி செய்யலாம், எப்படி பயிற்சி செஞ்சு நம்மளை வந்து இந்த கவலையை போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வேதாத்ரி மகரிஷி வந்து கவலை ஒழித்தல் அப்படின்ற ஒரு பயிற்சியே கொடுத்துருக்காரு. அந்த பயிற்சி வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 3 பயிற்சியாக அவர் ஆல்ரெடி கொடுத்துருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி சொல்லியிருப்பார். அந்த எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் புள்ளி. அதாவது எல்லா விஷயத்துக்கும் எந்த கோலத்துக்கும் முதல்ல வந்து ஒரு புள்ளியில் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் மூலம் எண்ணம். ஒரு எண்ணம் தான் என்ன ஆகுது, சொல்லாகுது, சொல் தான் செயலாகுது, செயல் ஒரு விளைவை தருகிறது, விளைவு பதிவாகிறது, அந்த பதிவுக்கேற்ற திரும்ப ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. இது மாதிரி அது அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம எதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். நீங்கள் வந்து ஒரு தாட் உங்களுக்கு வந்ததுனாலே அந்த தாட்டு வந்து நமக்கு சரியா இது வந்து இந்த தாட்டு ஏன் வந்தது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால எண்ணத்தில் கவனமாயிரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இதுவே நம்ம சொல்லும் பொழுது எண்ணம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எண்ணம் எல்லாவற்றையும் பண்ணும், எல்லாத்தையும் செய்யும். ஆனால் என்ன நமக்கும் அதோட கேரக்டர் எப்படின்னா எண்ணம் எல்லாம் நீ என்ன நினச்சிட்டினா போதும் அது எல்லாத்தையுமே பண்ணிடும். ஆனால் அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குல்ல, அப்போ நான் என்ன பண்ணணும், நான் மனுஷன்ற பட்சத்தில் நான் எண்ணுதலில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நான் ஒரு எண்ணத்தை விதைக்கிறேன்னா அந்த எண்ணத்தில் வந்து என்னோட கவனம் அதாவது விழிப்பு நிலையோடு இருக்கணும். இதனால் பின்விளைவு அதுக்கப்புறம் எனக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி இதனால் விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அந்த எண்ணத்தை சுழல விடுவதா இல்லைன்னா நான் அது எண்ணத்தை எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே எடுத்துகிட்டு போய் அடக்கி வைக்கிறதா அப்படின்ற முடிவுக்கு நான் வரணும். அப்படின்றதுனால எண்ணம் ஆராய்தல் அப்படின்ற ஒரு பயிற்சியை கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து ஆசை சீரமைத்தல்னு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் சினம் தவிர்த்தல்னு கொடுப்பாங்க. இது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய என்ன சொல்கிறது முக்கியமான பயிற்சிகளில் ஒன்று. இதில் ஒரு பயிற்சி இதுக்கு அடுத்த பயிற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா கவலை ஒழித்தல். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் ஆராய்தல்னு சொல்லுவாங்க. எண்ணத்தை வந்து நீங்கள் ஆராயணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஒழிக்க முடியாது. ஸோ எண்ணம் ஒழித்தல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஆசை சீரமைத்தல்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசையப்படாத, ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆசையை சீர் செய்தல், ஆசை சீர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா அது நல்ல ஆசையாக இருந்தால் அதை வளர விட வேண்டும், தீய ஆசையாக இருந்தால் அதை சீர் செய்து வேண்டாம் என்று விளக்க வேண்டும் அப்படின்றது ஆசை சீரமைப்பு. அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோவப்படாத சிச்சுவேஷனே வராது, நிறைய நேரங்களில் வரும். அப்படி இருக்கும்போது கோவமே வரக்கூடாதுன்னு நினச்சா அது வந்து அதாவது இயல்புக்கு மாறான விஷயம். ஆனால் சினம் தவிர்க்கலாம். அதாவது தவிர்க்கிறதுன்னா அந்த நேரத்தில் பொறுமை காத்து இந்த சினத்தை வெளியேறாமல் பார்த்து கொள்ளலாம் அப்படின்றது வந்து சினம் தவிர்த்தல். இதில் வந்து இந்த வார்த்தைகளில் உபயோகங்களுக்கு ஏற்ற மாதிரியே கவலை ஒழித்தல் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது கவலை நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா நீ இது வந்து உனக்கு தேவையே இல்லாத விஷயம், அதை நீ தயவு செஞ்சு ஒழிச்சிடு. அது வந்து ஏன் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஓட்ட குடத்தில் தண்ணி நிரப்பணும்னு நினச்சா அது எந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமோ அதே மாதிரி நம்ம வாழணும்னு நினைக்கும் பொழுது கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து இந்த எப்படி ஓட்ட குடத்தில் தண்ணி எப்படி போகுமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கை பயனற்று போய்விடும். அதனால்
கவலையை ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு. எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு சொன்னால், முதல்ல கவலைன்றது வந்து பயம்ன்றது வந்து என்னன்னா, முதல் விஷயம் அது ஒரு கற்பனை. அதாவது இது நடந்துருமோ, இது நடந்துட்டா நான் இப்படி ஆயிடுவானோ, நடந்த உடனே இது இந்த மாதிரிலாம் பின்னிலை வருமோ, இப்படிலாம் நடந்துருமோ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கற்பனையை தான். நம்ம அந்த கற்பனையை பார்த்து தான் நம்ம பயப்படுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது என்னன்னா, அது கற்பனை. அந்த கற்பனை வலையிலிருந்து மீண்டு வாங்க. ஏன்னா அது வலையில் அதில் நம்ம சிக்கிக்கிட்டோன்னா மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி தான் ஆகிடும். இது கற்பனை வலை, இது இல்லை அப்படின்றதுலேருந்து மீண்டு வாங்க. சில கவலைகள் கண்டிப்பாக கம்பல்சரி வாழ்வுனா இருக்கும். அதை அந்தந்த விஷயத்தில் டேக்கிள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லையா, பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ணிக்க முடியும்னா அதுக்காக கவலைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி ஒரு பிரச்சனையை நம்மளால் சால்வே பண்ண முடியாதனாலும் அதுக்காக கவலைப்பட்டும் நம்மள பிரயோஜனம் இல்லை. அப்படின்ற சுச்சுவேஷனில் அந்த கவலையை நிதானமாக எனக்கு நான் எதுக்காக கவலைப்படுறேன் அப்படின்றத முதல்ல பொறுமையாக உட்காந்து, உங்களுக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க ஒரு பேப்பரில் அப்படின்றார் அவர். உங்களுக்கு என்ன கவலை இருக்குது, எது வந்து உங்களுக்கு கவலை கொடுக்குது அப்படின்ற மாதிரி எழுதுங்க, ஒரு லிஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். நமக்கு உண்மையாக யோசித்து பார்த்தோம்னா இதுக்கு ஒருத்தர் ஒரு வழி சொல்கிறாங்க. நீங்கள் கவலையை வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் கவலைப்படுறதுக்குன்னு ஒரு மணி நேரம் வேணால் டைம் எடுத்துக்குங்க. 1 மணி நேரம் உட்காந்து அதுக்காகவே கவலைப்படுங்க. ஆனால் மீதி 23 நேரம் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது எவ்வளோ தேவையில்லாத விஷயம். அந்த கவலையில் வந்து உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது அப்படின்ற சொல்கிறதுக்காக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து என்னென்ன கவலை இருக்குன்னு முதல்ல எழுதுங்க. எழுதிட்டு அது எந்த வகையான கவலை என்று அதை அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை ஆராய்ஞ்சு பாருங்க அப்படின்னு. ஏதோ நமக்கு வந்து நிறைய கவலை நிறைய இருக்கும். இப்போ வந்து பார்க்கும்போது அது வந்து நீங்கள் அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலையா அப்படின்னு முதல்ல பாருங்கள். அதாவது நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம், ஏதோ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பாங்க, அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களே இருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, உயிர் போயிடுச்சு அப்படின்வாங்க. இது வந்து உண்மையாகவே இது கவலை தான். இதுக்கு கவலை இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா இதோட சிச்சுவேஷன் வந்து இதனால் வர பிரச்சனைகளை நம்ம அனுபவித்தே தான் தீர்க்க வேண்டும். இது ஆமாம், ஒரு குடும்ப தலைவன்னும் போது அவருக்கு எவ்வளோ வேலைங்கள்லாம் வச்சுருப்பார், இந்த பொறுப்புகள்லாம் இருந்திருப்பார்லே, அந்த பொறுப்பை உன்னத்தர் தான் சுமக்கணுன்ற ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது இந்த கவலையை நம்ம அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை அப்போ அந்த கவலையை அந்த லிஸ்ட்டில் சேருங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணமாக இப்போ சில நேரங்களில் நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, எல்லாருக்கும் ஒரு காலங்கட்ட வரைக்கும் குழந்தைங்கள படிக்க வச்சுருவாங்க, எல்லாம் பண்ணிவிடுவாங்க. பண்ணி வச்சுட்டு என்னப்பா இது இன்னும் வேலை கிடைக்கலையேப்பா, இன்னும் நல்ல வேலை அவனுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கலையே, பொண்ணுக்கு வயசு ஆகிட்டே போகுது, இன்னும் ஒரு நல்ல வரன் அமையிலையே அப்படின்ற மாதிரி அதுக்காக உட்காந்துன்னு கவலைப்பட்டுப்பாங்க. அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட காந்தத்தெல்லாம் ஜீவகாந்தத்தெல்லாம் அவங்களோட எனர்ஜியெல்லாம் இந்த கவலைப்பட்டு வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த வேலைக்கான தகுதி இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம என்ன செய்யணும், அந்த தகுதியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இல்லை அந்த தகுதிக்கான வேலையை தேடுறதோ தான் அதோட விஷயமே கண்டி. அதுக்காக கவலைப்படுறது ஒன்றும் விஷயம் கிடையாது இல்லையா. இந்த கிடைக்கலையே நினைக்கிறது வந்து விஷயம் கிடையாது இல்லையா. இது மாதிரி விஷயங்களை தள்ளி போடும் கவலைகள் அப்படின்னு போட்டுருங்க. இந்த கவலை இப்போ எனக்கு இதுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் இந்த சிச்சுவேஷனில் நான் இந்த சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு வந்து மழுக்கட்டாதீங்க. ஏன்னா அது வந்து அந்தந்த டைமில் அது நடந்துடும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுன்னாலும் சரி, ஒரு பையனுக்கு வேலை கிடைக்கணுன்னாலும் சரி, அந்தந்த சிச்சுவேஷனில் அது நடந்துடும். ஆனால் இப்போ வந்து அதுக்காக வச்சுட்டு நம்ம கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அதனால் அதை தள்ளி போட்டுருங்க அப்படின்னு. சில கவலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பெருங்கவலையாக இருக்கும். என்னென்னா, எப்போ பார்த்தாலும் என்னை வந்து ஒரு ஃப்ளாட்டில் குடியிருப்பாங்க, அவங்க என்னை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. இது இங்கே துணியை காய போட்டால் ஏன் இங்கே காய போடுறான்றாங்க, அங்கே தண்ணி ஊற்றுனா ஏன் தண்ணி ஊற்றுறான்றாங்க, எப்போ பார்த்தாலும் நொயின்னுட்டுருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதனா திட்டிகிட்டே இருக்காங்க, எதனா குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. இது மாதிரியான விஷயம், இதுதான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய கவலை அப்படின்வாங்க. அதுக்காக உட்காந்து கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி கவலைங்களை வந்து அலட்சியப்படுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையில் வந்து இந்த கவலையை வந்து அந்தந்த பின்கோடில் நம்ம போட்டணும்னு வச்சுங்களேன், நம்மளோட மைண்ட் வந்து நார்மலாக நிம்மதியாக இருக்குமா.
அதனால் இதை வந்து அலட்சியப்படுத்தலாம் அப்படின்னு. சில கவலைகள்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் டைமே அதுக்கு கொடுக்கக்கூடாது, உடனே தீர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் திடீர்னு என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு வரும். அப்படி ப்ராப்ளம் வரும்போது இது வந்து உடம்புல இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னே நமக்கு தெரியாது, உடனே இது பண்ணணும், அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது, இல்லை இதை நான் தள்ளி போட்டுறேன், இதை அலட்சியம் பண்ணிடுறேன், இதை நான் அனுபவிச்சே தீக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உட்காந்துன்னு அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இது உடனே தீக்கணும்னா உடனே அதை தீர்த்து அந்த வேலையை வந்து முடிச்சிடணும். ஸோ அதே மாதிரி இந்த இன்னொன்று விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பாகப்பிரிவினைகள், கடன் தொல்லைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போவே தீர்த்து அதை வந்து நம்மளோட மைண்டில் இருந்து அந்த பிரச்சனையை எடுத்துடணுமா, அந்த கவலையை எடுத்துடணுமா, அதை உடனே தீர்த்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம தள்ளி போட்டுட்டு அப்புறம் பண்ணிக்கலான்ற வரைக்கும் இதெல்லாம் நம்ம மனசில் அழுதும்போது அது நம்மளுடைய மைண்டை வந்து என்ன பண்ணோன்னா வாழ்க்கையை வந்து வாழ விடாமல் பண்ணி விட்டுரும். ஸோ அதெல்லாம் உடனே தீர்த்துக்கணும். இது மாதிரி நம்ம கவலையை அந்தந்த பின்கோடில் பிரித்து போட்டுட்டு நீங்கள் இந்த பயத்தெல்லாம் இப்படி தள்ளி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி வாழலாம்னா அச்சத்தை தவிர்த்து, கவலையை தவிர்த்து, பயத்தை தவிர்த்து நம்மளால் வாழ முடியும். அப்படி வாழற வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. ஏன்னா வந்து இது உணர்வு ரீதியானது இல்லையா, ஏன்னா இந்த உணர்வோடு தான் நம்ம எப்பயுமே சம்மந்தப்பட்டுகிட்டே இருக்கோம். இதுக்கான பயிற்சி தான் நமக்கு இல்லாமல் போயிருக்கு. ஸோ இந்த பயிற்சியை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்து அதை மேற்கொள்ளும் பொழுது நம்ம இந்த உணர்வுகள் வந்து க்ஷணத்துக்கு க்ஷணம் அந்த உணர்வோடு தானே நம்ம பிரயாணிச்சிட்ருக்கோம். அப்போது அது தெளிவாக இருக்கும்பொழுது நம்மளால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். இதில் முக்கியமாக விஷயம் என்னென்னா, இப்போ நான் 4 வித கவலையை வந்து எப்படி பிரித்து போடலான்னு சொன்னேன். அதாவது ஒன்று அனுபவித்தே தீர்க்க வேண்டியது, உடனடியாக தீர்க்க வேண்டியது, தள்ளி போட வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது. ஆனால் அதை தான் அந்தந்த பின்கோடில் போடணும். அப்படி போட்டிங்கன்னா தான் அது வந்து அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க, இந்த நெப்போலியன்லாம் படையெடுத்து ஒரு ஊர்லேருந்து இன்னொன்று ஊருக்கு போய் அதை இது பண்ணணும், போர் புரியணும். ஆனால் அவர் வந்து குதிரையில் போகும்போதே தூங்கிட்டு போவாராம். அப்போ எல்லாரும் கேட்பாங்களாம், எப்படிப்பா இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கின்னு அதுவும் குதிரையில் உட்காந்துக்கின்னு தூங்குறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அப்போ அவர் சொல்லுவாராம், என் மைண்டை வந்து நான் 4 பக்கமாக டிவைட் பண்ணி வச்சுப்பேன், அந்த பிரச்சனையை அதில் போட்டுட்டு இதெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் பாட்டு தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் அந்தந்த பிரச்சனையை அந்தந்த இதில் போடணுமே கண்டி, மாற்றி போட்டுட்டு அதையே ஒரு பிரச்சனையாக மாற்றிக்க கூடாது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம இந்த ஆன்மீகத்துலலாம் ஈடுபடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரத்துக்கு, இந்த விஷயத்துல இருந்து நம்ம இன்னும் ப்ராட் ஆகிறதுக்கு, இன்னும் நம்மளோட மனம் வந்து இன்னும் விரியறதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்களை பழகிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக தான் எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா இதில் என்ன சாதாரண விஷயம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாகவே நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாம் இருப்பதை அனுபவிப்பதில்லை. நமக்கு எது கிடச்சிருக்கோ அதை வந்து நம்ம சந்தோஷமாக நினைக்கிறதும் அனுபவிக்கிறதும் இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ சாதாரணமாக சொல்லும்போது கூட நீங்கள் வந்து இப்போது நீங்களே இப்போ இந்த பேச்சை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோட ஒரு 2% ஜனங்க தான் இதை கேட்குற வாய்ப்பையும் வசதியும் பெற்றிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் சிறந்தவர்கள் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம ஒரு டெலஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு செல்ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 34 கோடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஒரு 2 கோடி மக்கள் தான் அந்த ஃபோனையே யூஸ் பண்ணுறவங்க. அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செழிப்பாக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். இப்போ நம்மளோட சாதாரணமாக நம்ம பேங்க் பாஸ்புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் ஏதோ பைசா போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த ஜென்ரலாக நம்ம நாட்டிலே இந்தியாவிலே கூட பார்த்திங்கன்னா 8% பேருக்கு தான் வந்து அக்கௌண்ட் புக்கே இருக்கான். அப்போனா அது ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம அதை வந்து டெய்லி அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்மளோட மைண்டுக்கு மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம், மன ரீதியாக மட்டும் என்ன சொல்கிறோன்னா, எனக்கு வந்து நிறைய விஷயம் கிடைக்கல, நான் வந்து இதை அனுபவிக்கலை, இது மேலே எனக்கு பயம் இருக்குது, இதில் வந்து எனக்கு திருப்தி இல்லாத தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டுக்கு வந்து அது மாதிரி ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறோம்.
ஏன்னா இது வந்து என்னன்னா, நம்ம வந்து யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்ம ஒருத்தரை போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி நினைக்கும் போதே நமக்கு என்ன விஷயம்னா, நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்மளே ஜெயிச்சிட்டோம்னா நம்ம இன்னொருத்தரை ஜெயிக்கணும்னு ஆசையே பட மாட்டோமா. அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குமா. ஏன்னா வந்து இது வந்து சாதாரணமாக ஒரு கதை மூலயமா சொல்லுவாங்க. ஒரு குட்டி ஆசிரமத்தில் ஒரு ஞானி இருந்தார். அவருக்கு எதை பார்த்தாலுமே பயம் இல்லையா, எதை பார்த்தாலுமே அவருக்கு பயம்ன்ற ஒரு ஃபீலிங்கே வரவே வராதான், பயமே இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அவர் பாட்னா அவரோட குடியெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு ராஜாவுக்கு வந்து என்னென்னா, அண்டை நாடுகள்லாம் ரொம்ப சிநேகிதமாக தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன அவருக்கு பயம்னா, இது என்னைக்குன்னா, இப்போ நான் பட வலிமையோடு இருக்கிறேன், ஆனால் அண்டை நாடுகள் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் என்னைக்குன்னா ஒரு கூட்டு சேர்ந்து நம்ம மேலே படையெடுத்து வந்து நம்மளை எதனா கஷ்டப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற பயம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஓய்வு இது இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்து நாடெல்லாம் எதெல்லாம் வந்து இருக்கோ, அக்கம் பக்கம் இருக்கிற நாடெல்லாம் போய் அங்கே போர் புரிஞ்சு அதை வந்து தன்னோட நாடாக ஆக்கிக்கிட்டு, அப்பா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை, அப்பா இப்போ தான் எனக்கு பயம் இல்லைன்ற மாதிரி ஒரு நாட்டையும் போய் வென்று அப்படி வந்திருக்காரு. அதில் வெல்லும் பொழுது அந்த குடில் வச்சுருந்தார்லையே அந்த ஞானி, அந்த குடிலும் அவர் வென்ற நாட்டில் ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து சொல்கிறாங்க, சேவகர்கள் வந்து சொல்கிறாங்க, அதாவது அரசே, நீங்கள் எல்லாரையும் ஜெயிச்சிட்டீங்க, எல்லாருக்கும் உங்களை பார்த்தா பயம். அதாவது அவங்க வந்து சொல்கிறாங்களாம், உங்களை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய சாதனைலாம் புரிஞ்சிட்டீங்க. ஆனால் வந்து இங்கே ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கார், அவர் சின்ன குடியில் தான் இருக்கார், அவருக்கு எதுலேயுமே பயம் இல்லையா, யாரை பார்த்தாலுமே பயம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது சொன்ன உடனே இவர் உள்ளுக்குள்ளே இருந்த பயம், அதாவது அவரோட பயம் என்ன பண்ணுச்சு, என்னை பார்த்து ஒருத்தர் பயப்படாமல் இருக்காங்களா, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை பார்த்து பயப்படாமல் இருக்காங்களா, எப்படி அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த குடிசைக்குள்ளே, அந்த குடிலுக்கு வெளியே நின்று இவர் அந்த அரசர் போயிட்டு ரொம்ப சத்தமாக சொல்கிறாராம், யார் உள்ளே இருக்கிறது, வெளியே வா அப்படின்ற மாதிரி ரொம்ப சத்தமாக, அந்த இடி முழங்குற மாதிரி ஒரு சத்தத்தோட அவர் சொன்னோன்னா அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ஒரே அந்த டோனுக்கு வந்து பயந்து போய் நடுங்குறாங்க. ஆனால் அந்த ஞானி மட்டும் ரொம்ப கூலாக வந்து என்னப்பா வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. என்னப்பா வேணும்னு ரொம்ப கூலாக வந்து கேட்குறேன், நான் யாருன்னு தெரியுமா, இந்த நாட்டோட ராஜான்னு உனக்கு தெரியுமா, என்னை பார்த்து கூட உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை பார்த்து நான் ஏன்ப்பா பயப்படணும், நீ என்ன பண்ண போகிற, நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாராம். அப்படி கேட்டவுடனே, உனக்கு என்ன பார்த்தோன்னே பயம் இல்லையா, என்னோட உடைவாளை பார்த்தோன்னே உனக்கு பயம் வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாளை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற வாளை வந்து இப்படி எடுத்து அப்படி நீட்டும் போது அப்போ அந்த ஞானி சொல்கிறாராம், உன்னை பார்த்தும் எனக்கு பயம் இல்லை, உன் உடைவாளை பார்த்தும் எனக்கு பயம் இல்லை, அந்த உடைவாளின் கூரிய பகுதி என் கழுத்து பகுதிக்கு வந்தாலும் எனக்கு பயம் இல்லை, அது என் கழுத்தை துண்டித்தாலும் எனக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அதாவது இப்போ நீ இன்னத்துக்கு ரொம்ப ஆவேசப்படுற அலற அப்படின்னா, நீ ஏதோ ஒரு காலத்தில் செத்து போயிடுவேன் அப்படின்றதுக்கு தானே இப்போ ரொம்ப பயந்துட்டு இருக்கேன், நான் செத்தா கூட எனக்கு பயம் இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உட்காந்து பயப்படணும், மிஞ்சி போனால் என்ன நடக்க போகுது, நான் சாக போகிறேன்னா, இது எல்லாருக்கும் நடக்க போகிறது தானே, எனக்கு மட்டுமா நடக்க போகுது, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் மரணம் நிச்சயமானது, அப்படி இருக்கும்போது நான் உன் கையால் சாகணும்னா செத்துட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது, இதுக்கு என்னத்துக்கு நான் பயப்படணும் அப்படின்னு அவர் கேட்டாராம். இவர் வந்து அப்போ இவரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள், ராஜாவோட சிச்சுவேஷன். அதாவது அவரோட உள்ளே இருந்த பயம், அதாவது நான் ஒரு நாள் இறந்து விடுவோனோ, என்னை பார்த்து மற்றவங்க பயப்படாமல் போயிடுவாங்களோ அப்படின்ற அவருக்குள்ளே இருந்த பயம்தான் அவரை வந்து பதற்றத்தன்மையோடவே வச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஞானிக்கு என்ன தன்மை இருந்ததுன்னா, எனக்கு இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கிற நிதர்சனமான ஒரு விஷயந்தான் எனக்கு இருக்க போகுதுன்றது அவரை நல்லா நம்பும் பொழுது அந்த பயம் என்பது இல்லாமல் போய்விட்டது. அப்போ அவரோட நிலை எப்படின்னா அமைதி நிலையில் இருக்கிறார். ஸோ இவரை போய் பயம் படுத்தணுன்றது நினைக்கிற போது யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் பயந்து போகணுமே கண்டி அவர் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம யாரை முதல்ல ஜெயிக்கணும்னா, அவர் சொன்னது வந்து முதல்ல நீ வந்து மற்றவங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்காத, முதல்ல உன்னை நீ உன்னை ஜெயிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த ஞானி சொன்னதாக சொல்லுவாங்க.
அதாவது நீ யாரையோ ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஊர் ஊராக கிளம்பி போய் எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கியே, நீ உன்னை முதல்ல ஜெயிச்சியா? உன்னோட பதட்டத்துல இருந்து உன்னோட பயத்துல இருந்து நீ வெளியே வந்திருக்கியா? நீயும் ஒரு நாள் இப்படி தான் ஆகுவ, நீயும் உனக்கும் இறப்பு உண்டு அப்படின்ற பயத்துல இருந்து நீ எங்கேருந்து வெளியே வந்திருக்க? இன்னும் வெளியே வரலையே, அந்த ஜெயிக்கவே இல்லையே நீ அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நாம் வெல்ல வேண்டியது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிறரை அல்ல, நம்மை தான் நாம் வெல்ல வேண்டும். நம்மளை வெல்லும் பொழுது தான் நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா அடுத்த நிலைக்கு உயர்ந்து போகிறோம். நம்மளையே நம்ம ஜெயிக்காத போது நம்ம இன்னொருத்தரை போய் ஜெயிக்கணுமோ அவங்கள மாற்றணுன்றதோ நமக்கு அது அனாவசியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வாழ போகிறது பார்த்தீங்கன்னா நம் மனதுடன் நம்மோடு தான் நான் வாழ போகிறோம். ஏன்னா எப்பயுமே எந்த இடத்துல போனாலும் எங்கே இருந்து யோசித்தாலும் நான் என் நிலையிலிருந்து தான் அனைத்தையும் பார்க்க போகிறேன் அப்படின்னும் போது என் நிலை என்ன மாதிரியான விஷயமா இருக்கு அப்படின்றத நான் திரும்ப திரும்ப ஆராயணும், அதுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே போகும் பொழுது நான் யதார்த்தத்தை உணர வேண்டும். அதை தான் சொல்லுவாங்க, நம்ம ஜென்ரலாக இந்த க்ஷணத்தில் வாழ பழகணும். அதாவது நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரக்சர் டிசைன்டு கேரக்டரைஸ்டு அப்படின்வாங்க. அதாவது அது எப்படின்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கை உங்களுக்காக படைக்கப்பட்டது. அது ஆல்ரெடி டிசைன் பண்ணி உங்களுக்கு இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான பாத்திரம் இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் அதை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத உணரணும். அதனால தான் சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காஃபி குடித்தா கூட அந்த காஃபி குடிக்கிறோன்ற நிலையில் நீங்கள் இருக்கணும், அந்த மைண்டில் இருக்கணும். அதையே உங்களால் ருசித்து செய்ய முடிஞ்சு வாழ்ந்தால் தான் அது பேர் வாழ்க்கை. ஆனால் நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு நாளையிலும் நேற்றிலும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் நிறைய நேரங்களில் உண்மை. அதை தான் நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க க்ஷணத்தில் வாழ்வது அப்படின்னு. அதாவது நம்ம க்ஷணத்தில் வாழறதே கிடையாது. நம்ம எப்பயுமே எப்படி வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைகளிலும் நேற்றுகளிலும் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன நடந்துருமோ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்லையும் அதே நேரத்தில் நேற்று என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற ஒரு யோசனையிலையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த யதார்த்தமான இந்த கரண்ட் சிச்சுவேஷனை நிகழ்காலத்தை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா. ஆனால் ஞானிகள்லாம் எல்லாரும் சொல்கிறது நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள். இந்த நிகழ்காலம் மட்டுமே உங்களுக்கு சொந்தமானது. அதாவது அது என்ன சொல்லுவோம், நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷனையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்காலத்தில் மட்டும்தான் நம்ம வாழ முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் நம்ம இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை நிறைய விஷயங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக அமையும். அப்படி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மனதை பழக்கப்படுத்துறதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே நம்ம சில பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இஷ்டத்துக்கு அது வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஏன்னா மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க. அப்படி குரங்கும்னா அது தாவிட்டே இருக்கும் அப்படின்வாங்க. அது தாவிட்டே இருக்குன்னா அது உள்ளே இருக்கிற எண்ணங்களும் செய்கைகளும் தான் அது தாவிட்டே இருக்க சொல்லுது. அந்த செய்கைகளையும் எண்ணத்தையும் நம்ம கரெக்டான ஒரு விஷயமா மாற்றிட்டோம்னா அதை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வரத்துக்கு நம்மளால் முடியும். ஏன்னா இது நிறைய காலத்தில் எதேதோ சொல்லி நம்ம மனதை நல்ல வழியில் படுத்துறதுக்கும் தைரியப்படுத்துறதுக்கும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மனம் பதட்டமாக இல்லாத பொழுது நாம் நிறைய விஷயங்களை கரெக்டாக செய்ய முடியுது. அது மனுஷங்கன்னு இல்லை, ஒரு மிருகம் கூட அதை கரெக்டாக உபயோகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பதட்டம் இல்லாத நிலையில் பயம் இல்லாத நிலையில் நாம் நிறைய விஷயங்களை சரியாக செய்கிறோம் அப்படின்னு. இது நம்ம சாதாரணமாக சொல்லும்போது ஒரு காட்டில் ஒரு நரி, அதாவது ஒரு கரடி இருந்தது. அந்த கரடி பார்த்திங்கன்னா ஒரு குட்டியை ஈன போகுது அந்த சிச்சுவேஷன்லாம் இருக்குது. அப்படி இருந்தோன்னே இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு அந்த குழந்தை வந்தது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். அப்படி சிச்சுவேஷனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதான் குழந்தை வந்த உடனே அது எவ்வளோ களைப்பாக இருக்கும், அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் அது இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புலி குகையில் இருக்குது. அப்போ அதோட ஹஸ்பண்ட் கரடிக்கிட்ட சொல்லுதான், நான் ரொம்ப பசியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ எதனா எனக்கு தெரிஞ்சு தேவையானது எதனா இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த ஹஸ்பண்ட் நிறைய வெளியே போய் எதனா இருக்குதான்னு பார்க்கலான்னு போகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரே பயம் வந்துடுச்சு. என்னென்னா அந்த சைடு புலி வந்துட்டுருக்கு. இது புலி குகையில் உட்காந்துட்ருக்கோம், புலி வந்துட்டுருக்கு. இங்கே உள்ளே கரடியும் கரடி குட்டியும் இருக்குது.
இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அந்த ஹஸ்பண்ட் கரடிக்கு. உடனே போய் நம்ம எப்பயோ இங்கேருந்து போயிருக்கலாம் பாரு, இப்போ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், புலி வருது, உனக்கு தேவையானதே என்னால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாது, நம்ம எல்லாருமே காலி, அதோட பசிக்கு நம்ம இரையாக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி. அது பயம், பதட்டம், ஒரே அலறுது. அலர்ன உடனே அந்த கரடி சொல்லிச்சு, அந்த அம்மா கரடி சொல்லுது, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, பார்த்துக்கலாம், புலி வந்ததுன்னா கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சொன்ன உடனே என்னடா இது இப்படி சொல்லுது அப்படின்னோடனே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புலி வந்து வாசல் வரைக்கும் வந்துடுச்சு. வந்தோடனே இந்த கரடி என்ன பண்ணுது, அந்த அம்மா கரடி இப்போ குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குழந்தை கரண்டியை நல்லா பிடிச்சி ஒரு நல்ல ஒரு கிள்ளி விட்டோடனே அது ஓன்னு அலறுது. அலறினோடனே இந்த அம்மா கரடி நல்லா சத்தமாக சொல்கிற மாதிரி சொல்லுது, என்ன நீ இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பிடிக்கிறியே, புலிக்கறி வேணும்னு, புலிக்கறியை எடுத்துகிட்டு வரத்துக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இருங்க புலி வர நேரம்தான், எப்படியா இருந்தாலும் உனக்கு நான் புலிக்கறி கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாத, அதுக்காக ஏன் இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக சொல்லுது. இதை வெளியே இருக்கிற புலி கேட்குது, என்னது புலிக்கறி சாப்பிட்ற அளவுக்கு உள்ள ஒரு ஜீவன் உட்கார்ந்துருக்கா, அது யார் அது இது அப்படி உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு. ஆனால் அந்த சத்தத்தை வந்து அது ரொம்ப கேட்டதில்லை இல்லை, அதனால் அதுக்கும் கொஞ்சம் பயம் வந்துடுது. சரி இது நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய வேலை தான் அப்படின்ற மாதிரி அது என்ன பண்ணியிருக்கு, சரின்னு சொல்லிட்டு சரி நம்ம உடனே இப்போ குகைக்குள்ளே போவேனா, யாரோ வந்து புலிக்கறிக்கு வந்து ஆசைப்பட்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படி திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு நரியை பார்த்துடுது. நரியை பார்த்தோன்னா அது பேசுது, ஆமாம் புளியை சாப்பிட்ற அளவுக்கு எதனா இந்த காட்டில் எதனா ஒரு ஜீவன் இருக்கா என்ன, இது மாதிரி நான் உள்ளே இது மாதிரி சத்தம் கேட்டுது அப்படின்னோடனே நரி தான் தந்திரமான ஆளாச்சே, அதுக்கு வந்து புலி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு வேறு ஆசை. அதனால் அது என்ன சொல்லுது, இல்லை அது மாதிரிலாம் யாரும் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, இது வந்து வேறு ஏதோ ஒரு விஷயந்தான், உங்களை யாரும் ஏமாத்திருக்காங்க, வாங்க நான் வந்து அதை வந்து சரி பண்ணுறேன், நீங்கள் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கொக்கைக்கே இட்டுன்னு வர ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ புலியும் நரியும் சேர்ந்து வருது, ஆனால் உள்ள சேம் சிச்சுவேஷன். அந்த கேப்புக்குள்ளே அது ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்குது, அதாவது அந்த கரடி ஏதோ சாப்பிட்ருக்கு. அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த கரடிக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்கு, அது சாப்பிட்டுட்டு திரும்ப அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே போடலான்னும் போது திரும்ப புலியும் நரியும் வரதை பார்த்தனோன்னே திரும்ப ஹஸ்பண்ட் கரடிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே உள்ளே வந்து கத்துது, நான் அப்பயே போகலான்னு சொன்னேன், நீ என்ன கேட்டியா, இப்போ பாரு கண்டிப்பாக மாட்டிக்கணும், நம்ம இப்போ வந்து சும்மா ஏற்கனவே வந்ததாவது புலி, இப்போ கூட ஒரு நரி வேற வருது, நரியை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம எல்லாருமே காலி தான், நீ இப்படி கொடுமை பண்ணுறியே, நான் சொல்கிறத பேச்சை கேட்குறியான்னு சொல்லிட்டு அதுக்கு திரும்ப பயம், பதட்டம், ஒரே குதின்னு குதிக்குது. அப்போ திரும்ப அதுவும் ரொம்ப நிதானமாக அந்த அம்மா கரடி சொல்லுது, அதெல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன அப்படின்னா நீ பார்த்துக்க போகிற அப்படின்னா கிட்ட நரியும் புலியும் கிட்ட வந்துடுச்சுங்க. வந்தவுடனே திரும்ப அதே மாதிரி ஒரு கிள்ளி விட்டோடனே அதுவும் லபதிபன்னு கத்துது, குட்டி கரடியும் கத்தனோடனே இப்போ சத்தமாக சொல்லுது அம்மா கரடி, நான் தான் சொன்னேன்ல எப்படியா இருந்தாலும் புலிக்கறி உனக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேன்னு, நான் தான் இப்போ ஒரு நரியை வேற அமுச்சிருக்கேன்ல, கண்டிப்பாக அந்த நரி வந்து புளியை இட்டுன்னு வந்துடும், உனக்கு கண்டிப்பாக புலிக்கறி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அது சொல்லிச்சான். சொன்ன உடனே ஏன் அங்கே புலி நிற்கிது, அது புலி ஓடியே போச்சு. அதாவது இது வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம சில பிரச்சனைகளை ஆராயும் பொழுது நம்ம பதட்டத்தில் இருக்கிறதுக்கும் நிதானத்தில் இருக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட்டை சொல்கிறது தான் இந்த கதை. அதாவது நீங்கள் பதட்டம், அந்த பயம், அந்த கவலை இதெல்லாம் வந்து அந்த மனதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன பண்ணும், ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து கஷ்டப்பட போகிறேன் போல இருக்கே, பயப்பட போகிறேன் போல இருக்கேன்ற மாதிரி அந்த மனதில் இருக்கிற எண்ணம் குதிக்க தொடங்கிடும். ஆனால் அதே மனதுக்கிட்ட நீங்கள் அந்த நிதானத்தையும் தைரியத்தையும் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது பதட்டம் ஆகாத ஒரு சூழ்நிலையையும் அமைதியையும் அது கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரியான அறிவுகள், அதாவது நமக்கு அந்த மனதில் இருக்கிற நாலேஜ் வந்து வெளியப்படும். இப்போ அது வந்து என்ன சொல்லிடுச்சு, இந்த சிச்சுவேஷனை ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அங்கே தேவைப்படுறது என்ன, தைரியம், நிதானம். அந்த நிதானத்தை நீங்கள் மனதுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த மனம் அதற்காக பழக்கப்படுகிறது. நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கான விஷயமாக தான் நம்மளோட மனம் பழக்கப்படும். இப்போ நம்ம மனதுக்கு நம்ம இந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உன்னுடைய அச்சத்தை விடு, உன் பயத்தை விடு,
உன் கவலையை விடு அப்படின்னு நம்ம அதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதாவது நீ இந்த விஷயத்துலலாம் நீ போய் சிக்கி கொள்ளாத, நீ அது மாதிரியான ஆள் இல்லை, உனக்கு ஆல்ரெடி டிசைன்டு உனக்கு கிஃப்டட் லைஃப் கொடுத்துருக்கோம், அந்த லைஃப்பை நீ வாழ பழகு அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்கு அதுக்கான விஷயங்களை நம்ம உறுதிப்படுத்துறதுனால அது நிதானத்துடனும் அமைதியுடனும் இருக்கும் தன்மையை பெறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது, மனம் நிம்மதியாக இருக்கும் பொழுது, நம்மளோட கரண்ட் லைஃப், அதாவது க்ஷணத்தில் வாழ்வது, அந்த நிகழ்காலத்தில் வாழறதுன்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே கிஃப்டட். இந்த அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்படி மனித தன்மையோடு நம்ம வந்திருக்கோம், இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம்னா நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சு தான் பிறந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு நமக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு. அதில் தேவையற்ற கவலைகளும் பயங்களும் அச்சங்களும் தேவையே இல்லை. ஸோ அதனால் நம்மளும் அச்சத்தை தவிர்த்து அமைதியாக இன்பமாக வாழலாம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அருள்ஜோதி தொலைக்காட்சியாருக்கு என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.